நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேமுதிக தொண்டர்கள் இந்த நாளை குருபூஜை தினமாக கடைபிடித்து வருகின்றனர். விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் இன்று அவரது நினைவிடம் அமைந்துள்ள சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை முதலே தொண்டர்கள், ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்தின் நினைவிடத்தில் இன்று அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். திமுக சார்பில் துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். பாஜக சார்பில் மத்திய இணை மந்திரி எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் தாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இவர்களை தவிர தமாக தலைவர் ஜி.கே. வாசன், நாடக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் நடிகை கஸ்தூரி உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் நினைவிடம் இன்று காலை முதல் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி காணப்படுகிறது.